welcome to this program. Today we are going to discuss about a new topic on periodic properties. You know very well, this is an important and easiest topic in your TRP syllabus. And today we are going to discuss about atomic properties. Generally, there are atomic properties may be mentioned. Atomic properties na edana, one is atomic radius, B ionization energy, C electron affinity, D electronegativity, and E oxidation number, and these are called atomic properties. Atomic radius, ionization energy, electron affinity, electronegativity, and oxidation number. First we are going to discuss about atomic radius. Atomic radius na enna? It is defined as the distance between the center of the nucleus and the outermost cell of the electron. Outermost உள்ள எலக்ட்ரானுக்கும் center of the nucleus க்கு இடையில உள்ள distance பேர் தான் atomic radius. இப்போ உதாரணத்துக்கு இப்போ this is the center and this is the outermost electron. இந்த ரெண்டுக்கு உள்ள இடையில உள்ள distance க்கு பேர் தான் atomic radius. ஒண்ணுக்கு பாதி இதுக்கு is called atomic radius. Or it is the distance between the nuclei, a point where the electron density is effectively zero. எந்த இடத்துல electron density ஜீரோவா இருக்கோ அந்த புள்ளிக்கும் நியூக்ளியஸ் உடைய சென்டருக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் atomic radius. There are three operational concepts of atomic radius. மூணு கான்செப்ட் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு கோவேலன்ட் ரேடியஸ், இன்னொன்னுக்கு பேரு வான் டெர் வால்ஸ் ரேடியஸ், மூணு வந்து அயானிக் ரேடியஸ். அப்போ அட்டாமிக் ரேடியஸில் மூணு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோவேலன்ட் ரேடியஸ், வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அண்டு அயானிக் ரேடியஸ். கோவேலன்ட் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் தி half of the distance between the nuclei of two covalently bonded like atom in a molecule is taken as covalent radius. அதாவது ஒரு கோவேலன்ட் பாண்டட் மாலிகுல்ல இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இப்போ இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு இடையில உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இதில் பாதி தான் கோவேலன்ட் ரேடியஸ். த ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி ஒரு கோவேலன்ட் மாலிகுல்ல இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோவேலன்ட் ரேடியஸ். இப்போ உதாரணத்துக்கு the nuclear distance of two carbon atom in diamond, internuclear distance எவ்வளவுனா 154 pm. அதாவது 1 pm இது நல்ல ஆச்சுங்க 10 to the power minus 12 meter, or this will be equal to 100 Armstrong unit. 1 pm ங்கிறது 10 to the power minus 12 meter, 100 Armstrong unit. இதை கூட அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கலாம். அப்போ இதில் பாதி எவ்வளவு? கோவேலன்ட் ரேடியஸ் வந்து 77 pm. அப்போ கோவேலன்ட் ரேடியஸ்ங்கிறது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி, 1/2 ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு HH single bond 74 pm, RH that will be equal to the radius of hydrogen. Internuclear distance வந்து 74, radius of hydrogen வந்து 37 pm. அதே மாதிரி CL உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 298, radius of chlorine வந்து 99 pm. Br 298 pm and Rbr will be equal to 114 nanometer. அப்போ இதுதான் கோவேலன்ட் ரேடியஸ். தென் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, கோவேலன்ட் ரேடியஸ் ஆர் அடிட்டிவ் and give the covalent radio provided the formed that is the bonds formed are single bond இருந்தால் தான் additive property. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரேடியஸை கூட்டினா அது வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ரெண்டு, the electronegativity of the two atom does not differ much. அதாவது கோவேலன்ட் ஃபார்மேஷன் ஆகும்போது ரெண்டு ஆட்டத்தினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டு பாயிண்ட் முக்கியம். கோவேலன்ட் ரேடியோ வந்து அடிட்டிவ் எப்போம்னா they formed from single பாண்டாக இருந்தால், கோவேலன்ட் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக இருந்தால் கோவேலன்ட் ரேடியஸ் ஆர் அடிட்டிவ். The electronegativity difference between the two atoms வந்து very small இருக்கும், does not differ much. Let us consider if XA and XB are electronegativity of the atom A and B having covalent radii RA and RB, the bond length AB is given by.
இப்போ இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொடுத்துருந்ததுன்னா பாண்ட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா RAB, this is called RAB will be equal to RA plus RB minus 9XA minus XB. அப்போ bond length Rங்கிறதுனா RAங்கிறது bond length between A and B. இது எதுக்கு ஈக்குவல்? radius of A radius of B minus 9 into XA minus XB. இது வந்து electronegativity. That is the simplest formula which relate the internuclear distance with the radius of the atom A and B. Similarly, covalent radius are very smaller than van der Waals radius. Van der Waals radius விட covalent radius வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா because in the formation of chemical bond the atom have to come closer to each other. covalent bond ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு ஆட்டமும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால கோவலண்ட் ரேடியஸ் வந்து van der Waals ரேடியஸை விட சுமாலாக இருக்கும். அதுதான் முக்கியம். ட்ரெண்ட் இன் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் என்ன இது ஜெனரலாக தெரிஞ்சு வச்சுங்க. கோவலண்ட் ரேடியஸ் டிக்ரீசஸ் இன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். பீரியடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது கோவலண்ட் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒரு குரூப்பில் டாப்பில் இருந்து பாட்டத்துக்கு போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து கோவலண்ட் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ் ஆன் மூவிங் டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப். குரூப்பில் வந்து டாப்பில் இருந்து பாட்டத்துக்கு வரும்போது மேலே இருந்து கீழே வரும்போது கோவலண்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பீரியடில் கோவலண்ட் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் இன் மூவிங் லெஃப்ட் டு ரைட். இது அப்படி தான் கோவலண்ட் ரேடியஸை பற்றி. அண்ட் van der Waals radius, if two atoms are identical, only weak dispersion forces exist between them. ரெண்டு மாலிகுலுக்கு ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில வீக் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா then half of the internuclear distance is termed as van der Waals force. ரெண்டு மாலிகுலுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி அதான் என்னது van der Waals force. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? ரெண்டு ஐடென்டிக்கல் ஆட்டத்துக்கு இடையில ஒரு வீக் ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. the two atoms are held together by weak force. அப்படி இருக்கும்போது the internuclear distance is the half of the internuclear distance we call as van der Waals radius. இப்போ உதாரணத்துக்கு R neon that will be equal to 320. internuclear distance வந்து 320. அதனுடைய பாதி எவ்வளவு? van der Waals radius will be equal to 160 pm. அதே மாதிரி ஆர்கானில் வந்து internuclear distance வந்து 380 pm. அதாவது distance between the two neon atom, இங்கே distance between the two argon atom 380. அப்போ van der Waals radius என்ன? இதில் பாதி, அப்போ 190 pm. This is the one way of calculating the van der Waals radius. internuclear distanceல பாதி. Now ionic radius, it is defined as the distance between the nuclei of ion up to which it has an influence in its electron code. electron codes எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கோ அதிலிருந்து நியூக்ளியத்தினுடைய சென்டருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? ionic radius. The internuclear distance in any ionic carbon is determined by using ionic radius. ionic radius தெரிஞ்சதுன்னா internuclear distance கண்டுபிடிக்கலாம். The ionic radius of sodium plus and Cl minus are 181 pm and 95 pm respectively. அப்போ அந்த ரெண்டையும் கூட்டிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? internuclear distance கிடைக்கும். The internuclear distance will be equal to 181 the radius of the cation plus 95 the radius of the anion. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 276 pm. அதாவது அயானிக் ரேடியஸுங்கிறது எந்த பாயிண்டில் அயானிக் லோட்ஸ் ஜீரோவாக இருக்கோ, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, அதுக்கும் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கும் இடையில் உள்ள ரேடியஸ் தான் என்னது? அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் தெரிஞ்சதுன்னா internuclear distance கண்டுபிடிக்கலாம். internuclear distance will be equal to the radius of the cation plus the radius of the anion 181 plus 95, that will be equal to 276 pm. Pauling univalent radii, இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. It is assumed that the radius of the anion is inversely proportional to the effective nuclear charge of the ion. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. அதாவது ரேடியஸ் வந்து எதை பொறுத்ததுன்னா effective nuclear chargeக்கு inversely proportional. The radius of the ion is inversely proportional to the effective nuclear charge Z star of the ion. அப்போ R plus inversely proportional to 1 by Z star plus R minus
proportional to 1 by Z minus R plus. அப்போ அந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணால் R plus will be equal to C divided by Z star plus and R minus will be equal to C divided by Z star minus. இதுதான் formula. The radius of the cationic formula, the radius of the anionic formula. C is a constant and its value is 6.14 ions having neon configuration. எந்த அயானுக்கு நியான் கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு C னுடைய வேல்யூ என்ன 614. It is a constant. It is a constant. அப்போ this is the one way we calculate the radius of the cation as well as the radius of the anion. The radius of the cation. The radius of the cation means the positive ions is called cation. Is result from the removal of one or more electron from the outermost cell of an atom. ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு கேட்டையான் எப்போ ஃபார்ம் ஆகும்னா அந்த ஆட்டத்திலிருந்து அவுட்டர்மோஸ்ட் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அந்த அயானுக்கு பேர் தான் கேட்டையான் ஆர் பாசிட்டிவ் அயான். இப்போ இதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்? now let us consider லித்தியம். இப்போ லித்தியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், அப்போ லித்தியம் ப்ளஸ். இது லித்தியம் கேட்டையான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லித்தியம் இஸ் 1s2 2s1. The first electron is removed from the outermost cell, that is the L cell will disappear. இப்போ இது L cell இருக்கு, இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் L cell போயிடும். Therefore the radius of the cation is smaller than atomic radius. இது very very important. The radius of the cation, கேட்டையானுடைய ரேடியஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸை விட ஸ்மாலராக இருக்கும். The radius of the cation is smaller than atomic radius. And similarly the radius decreases with the increasing in the number of positive charges on the ion. Number of positive charge வந்து increase ஆக கேட்டையானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு இது நியூட்ரல் ஆட்டம், ஒரு மெட்டலுடைய ரேடியஸ் Rm. இது வந்து எதாவது கரெக்டு M ப்ளஸை விட கரெக்டு. த ரேடியஸ் ஆஃப் தி கேட்டையான் சிங்கிள் பாசிட்டிவ் அயான் இது இதை விட அதிகம் Rm+2+ அண்ட் Rm+3+. அப்போ அங்கே பாருங்கள் சார்ஜ் கூட கூட பாசிட்டிவ் சார்ஜ் கூட கூட அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. The radius of the atom is greater than the radius of the tripositive cation. அப்போ generally speaking the radius decreases with the increasing in the number of positive charges. With the successive removal of an electron, the effective nuclear charges increases. ஒவ்வொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண நியூக்ளியர் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் and the size of the ion decreases. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சைஸ் ஆஃப் தி அயான் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ R ஆஃப் சோடியம், ரேடியஸ் ஆஃப் சோடியம் 150 நியூட்ரல் ஆட்டம் 154 pm. இதே RNA+னா எவ்வளோ ஆகுது? 95 pm. கேட்டையானுடைய ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது R ஆஃப் லித்தியம், ரேடியஸ் ஆஃப் லித்தியம், அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் லித்தியம் வந்து 134 pm. அதனுடைய கேட்டையான் எடுத்துட்டோம்னா 60 pm. லெட் எடுத்துட்டோம்னா ரேடியஸ் ஆஃப் தி லெட் வந்து 147 pm. and lead 2+க்கு 120 pm and lead 4+ எடுத்துட்டா 84 pm. அப்போ in generally speaking the effective nuclear charge increase ஆக atomic size of the ion decreases. Then the radius of the anion. The negative ion is called anion. Listen here. It results from the addition of electron in the outermost cell of an electron. ஒரு outermost cellல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ஆனையான் ஃபார்ம் ஆகும். அதனால் the effective nuclear charge is reduced. அது முக்கியம். effective nuclear charge is reduced. Thus the electron gain greater freedom and get away from the nucleus. From the radius of an anion is greater than the atomic radius. The radius of the anion is greater than the atomic radius. உதாரணத்துக்கு the radius of an atom is less than the radius of an anion A-, which is less than the radius of 2- A. அப்போ number of negative charge increase ஆக the atomic radius is also increases. RCl 99 pm, RCl minus 181 pm. கூடுதா? இது 99 இருக்கிறது, இங்கே வந்து என்னது 181 pm மாறுது. இப்போ உதாரணத்துக்கு ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் 73 pm, radius of O2- ion anion 140 pm and radius of nitrogen 75 pm
radius of that is n3 plus 170 n3 minus 171 pm. அப்போ in general speaking anion உடைய size வந்து ஆட்டத்தினுடைய சைஸை விட அதிகமாக இருக்கும். The radius of an anion is greater than the atomic radius. This is the very important. When we make a comparison of radii of isoelectronic ions, they are having same number of electron but different nuclear charges. Isoelectronic ion means the species having same number of electron ஒன்றா இருக்கும் but different nuclear charge வந்து different இருக்கும். The radius decreases with the increasing in the effective nuclear charge. Radius வந்து decrease ஆகும் with the increase of effective nuclear charge. Effective nuclear charge increase ஆக radius வந்து decrease ஆகும், which we have already discussed. It is given in the இங்க பாருங்க N3 minus O2 minus F minus Na plus Mg2 plus இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பூரா 10 தான். N3 plus இப்போ நைட்ரஜன் 7 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கோம் 10. இப்போ ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கோம் 10. ஃப்ளூரின் வந்து 9 1 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கோம் 10. சோடியம் வந்து 11 அதிலிருந்து 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் 10. மெக்னீசியம் 12 எலக்ட்ரான் அதில் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் 10. அப்போ எல்லா ஆனியான் கேட்டகரியிலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1. ஆனால் அதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருந்ததுன்னா இதில் +7 இது +8 இது +9 இது +11 இது +12. இதனுடைய அட்டாமிக் ரேடியஸை பார்த்தா ப்ளஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 171 174 136 195 60. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஆஸ் த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் the atomic radius decreases, the ionic radius decreases. இதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் உடைய டிஸ்கஷன். அப்போ எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும், Mg2+க்கு குறைவாக இருக்கும், எதுக்கு அதிகமாக இருக்கும் N3+. இந்த 3 அயானை கொடுத்து arrange the following in the ionic radius of this following ion. இது ஒரு TRP கொஸ்டின். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும்னா N3+க்கு அதிகமாக இருக்கும், எது குறைவாக இருக்கும்னா Mg2+. இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுனா Mg2+ less than Na+, less than F-, less than O2- and less than N3+. டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுனா N3- greater than O2-, greater than F-, greater than Na+, greater than Mg2+. எந்த ஆர்டர்லாம் எழுதலாம். Variation of ionic radius along the group. Ionic radius, that is cationic radius, increases along from top to bottom in a group. குரூப்பில் மேலிருந்து கீழே வந்தால் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதே சமயத்தில் பீரியடில் என்ன ஆகும், பீரியடு பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகும். இது முக்கியம். அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் along the group. This is due to poor shielding effect of 3d and 4f electron. This is very important. Ionic radius increases along the group from top to bottom by increasing in maximum between the two lighter element. ரெண்டு லைட்டர் எலிமெண்ட்டுக்குள்ள இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரெண்டு ஹெவியர் எலிமெண்ட்டுக்குள்ள மினிமம் இன்க்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் decreases along the period. இது குரூப் இல்லை, along the period decreases along the period. This is due to poor shielding effect of 3d and 4d electron. Then ionization energy, இது ரொம்ப முக்கியம். இதில் இருந்தால் அதிகமான கொஸ்டின் கேட்பான். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து அவுட்டர்மோஸ்ட் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இது வந்து மெட்டல் இன் கேசியஸ் ஸ்டேட், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், Mg+G மாறும் ஒரு எலக்ட்ரான். அப்போ இதிலிருந்து ஒரு கேசியஸ் மெட்டலையானிலிருந்து ஒரு ஆட்டத்திலிருந்து ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜியோ that energy we call as ionization energy. அப்போ it is the energy required to remove an electron from an isolated gaseous atom of that element, resulting in the formation of positive charges. இதுதான் முக்கியம். Or the amount of energy required for removal of an electron from the gaseous atom to
form a positive ion, gaseous positive ion called the first ionization energy. இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. த செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இதிலிருந்து Mg+லேருந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் M2+ ஆயிரும், அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதிலிருந்து இன்னொன்று ரிமூவ் பண்ணால் அது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, M3+, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இது என்ன கூடிகிட்டே போகும். தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி is greater than the second ionization energy, which is greater than the first ionization energy. இப்போ இதை மட்டும் ஞாபகம், எது அதிகம், தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், அதுக்கடுத்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அயனைசேஷன் எனர்ஜி. அட்டாமிக் சைஸ் இது நல்ல தெரியும், சிம்பிளாக ஞாபகம். லார்ஜர் தி அட்டாமிக் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ionization energy is very small. Larger the atomic size, smaller is the ionization energy. இது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னு கேட்டால் சைஸ் இன்க்ரீஸ் ஆக the attractive pull of the nucleus on the outermost electron decrease ஆகும். Nuclear power attractive force on the outermost electron decrease ஆகும்போது you can easily remove an electron. அதனால ionization energy decreases along a group. ஒரு குரூப்பில் மேலே இருந்து கீழே போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் இஃப் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். இது முக்கியம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி இன்னர் செல். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி இன்னர் outermost cell from feeling of the nuclear attractive force, the nuclear that is it is in the inner cell shield the outermost electron from the feeling of nuclear force of attraction. அதாவது இன்னர் செல்லில் வந்து நிறைய எலக்ட்ரான் இருக்கும்போது the nucleus force வந்து outermost செல்லுக்கு சரியாக ரீச் ஆகாது. இதனால் என்ன காரணம்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். எப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்னர் செல்லில் அதிகமாக இருக்கோ அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். அப்போ இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால the nuclear charge on the outermost electron is very low, therefore it is easily to remove an electron. Then the ionization energy decreases along a group. ஒரு குரூப்பில் மூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டால் இன்னர் செல்லில் அதிகமான எலக்ட்ரான் இருக்கும்போது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்போது the nuclear charge on the outermost cell is very less, you can easily remove an electron, then the ionization energy decreases. இது முக்கியம். இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். half filled or fully filled orbital. ஒரு நியூக்ளியஸ் வந்து half filled அல்லது fully filled orbital இருந்ததுன்னா that is very stable compared with other molecule. They are stable system. ஒரு stable சிஸ்டத்திலிருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், therefore it requires higher energy. So if a molecule or if an atom which are having half filled or fully filled orbital, then the ionization energy will be high. இப்போ உதாரணத்துக்கு the ionization energy of beryllium and nitrogens are very high because they are half filled or fully filled orbital. இப்போ இது வந்து 1s2 இது fully filled orbital, நைட்ரஜன் வந்து 2p3, அப்போ அது வந்து half filled orbital. அப்போ எப்போ fully filled half filled orbital இருக்கோ அப்போ அந்த ஆட்டத்துக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி the relative stability and the ionization energy in the order of D5 இது வந்து half filled, P3 half filled, D10 fully filled, P6 fully filled. இந்த ஆர்டரில் தான் அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி listen here is you find out D5க்கு D5ஓட P3க்கு அதிகம், then D10க்கு அதையோட அதிகம், then P6க்கு அதையோட அதிகம். இட் இஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ ஹையஸ்ட் P6ல் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதை விட D5லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் the ionization energy increases in this order. D5, P3 இந்த ரெண்டு half filled, D10, P6 இந்த ரெண்டு என்னது fully filled. This is the ionization energy increases in half filled or fully filled orbital. Then effect of removal of electron S, P, D, F orbital
in the same energy level. ஒரே எனர்ஜி லெவலில் உள்ள S, P, D, F ஆர்பிட்டல் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? பொதுவாக S எலக்ட்ரான் வந்து என்னென்னா இட் இஸ் வெரி க்ளோஸர் டு நியூக்ளியஸ். அப்போ அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். Thus, an S electron experience more force of attraction than from the nucleus from B, D, F electron. P, D, F electron ரிமூவ் பண்ணுறதை விட S எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது அதிகம். அப்போ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் SLலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதை தான் the ionization energy is maximum in S. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசிங் ஆர்டர். எஸ்ஸுக்கு அதிகமாக இருக்கும், எஸ்எல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அதிகமாக இருக்கும், தென் P, then D, then F. Therefore, the ionization energy is maximum for pulling out of an S electron and the energy decreases in the order S, P, D, F. அப்போ எஸ்ஸிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. எதோட கம்பேர் பண்ணும்போது F ஆர்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது. இப்போ உதாரணத்துக்கு the first ionization energy of aluminum is lower than that of magnesium. இப்போ அலுமினியத்தினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p. மெக்னீசியனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s2, 2p6, 3s2. அப்போ இங்கே 3s எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம், இங்கே 3p எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அலுமினியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி குறைவாக இருக்கும். Therefore, the first ionization energy of aluminum is lower than that of magnesium. Then, the change in the quantum level. The ionization energy increases manifold when successive electrons are to be removed from the lower quantum cell. ஒவ்வொரு எனர்ஜி லெவலிருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி ரிமூவ் ஆகும். இப்போ சிங்க், the ionization energy is found to be 1733 kilojoules. இங்கே 4s எலக்ட்ரான்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். இதே 3D எலக்ட்ரான்லேருந்து ரிமூவ் பண்ணால் அதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து 3833 kilojoules. அதே மாதிரி சோடியத்தினுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துட்டோம்னா 3s ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம், அதனோட அயனைசேஷன் எனர்ஜி என்ன? 496 kilojoule. இதே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிட்டோம்னா 2p ஆர்பிட்டல்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம், அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி என்ன? 4560 kilojoules. 4560 kilojoule. The electron is removed from 2p. அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் தி குவாண்டம் லெவல் மாறும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லோயர் குவாண்டம் லெவலிருந்து ரிமூவ் பண்ணும்போது அதிகமாக இருக்கும், ஹையர் குவாண்டம் நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது குறைவாக இருக்கும். இப்போ இங்கே 4sலேருந்து ரிமூவ் பண்ணும்போது குறைவாக இருக்குது, இன்னர் ஆர்பிட்டல் 3Dலேருந்து ரிமூவ் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, 3sலேருந்து ரிமூவ் பண்ணும்போது குறைவாக இருக்குது, 2pலேருந்து ரிமூவ் பண்ணும்போது என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. That is the change in the, thus we call this the electron affinity. The electron affinity of an element is the amount of energy released when an electron is added to isolated gaseous neutral atom its lowest energy state to form an anion. அதாவது gaseous ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை அதனுடைய லோயஸ்ட் எனர்ஜி லெவல் ஆட் பண்ணும்போது the energy is released. அப்போ ஆட்டம்ங்கிறது நியூட்ரல், அதில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எதா மாறிடும்? எக்ஸ் மைனஸாக மாறிடும், ஆனையனாக மாறிடும். இப்படி ஆனையனாக மாறும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். that energy we call as electron affinity. The electron affinity of an element is the amount of energy is released when an electron is added to isolated gaseous neutral atom to its lowest energy. அப்போ எந்த ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆனால் that is we call as electron affinity. The first electron affinity is negative. முதல் எலக்ட்ரான் affinity வந்து நெகட்டிவாக இருக்கும். If you add further electron, இன்னும் ஆட் பண்ணும்போது due to electron repulsion, the electron affinity values are positive. அப்போ நல்லா கவனிக்கணும், ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் affinity வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் affinity values are positive. எதனால? electron repulsion. The electron affinity values given without sign indicates the energy released. சைன் இல்லாமல் இருந்ததுன்னா அது எனர்ஜி ரிலீஸ்னு அர்த்தம், நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா அது எனர்ஜி அப்சார்ப்ட் அர்த்தம். we have to supply energy.
இப்போ முதல்ல நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சு. ரெண்டாவது தடவை எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது we have to supply எனர்ஜி. அப்போ எலிமெண்ட் வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணி எதுக்கு அப்சார்ப் பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்சார்ப் பண்ணுது. அப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ். தட் இஸ் தி மீனிங். பீரியாடிக் டேபிள். இன் ஜெனரல் electron affinity increases in moving from left to right in a given period. பீரியடில் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். குரூப்பில் வந்து டிக்ரீசஸ் இன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் த குரூப். இன் ஏ குரூப் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். குரூப்பில் மூவ் பண்ணும்போது லாங் சைஸ் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது the atom will have a less tendency to attract electron. நியூக்ளியர் சார்ஜ் குறைய எலக்ட்ரானை கவரக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் ஆன் மூவிங் டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப். அப்போ சிம்பிளாக ஆவச்சுக்கலாம், குரூப்பில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும், பீரியடில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ கிவன் பீரியட். The effective nuclear charge of attraction, ஏற்கனவே சொல்லும்போது effective nuclear charge of attraction increase ஆனால் the electron affinity also increases in a period. அப்போ பீரியடில் left to right மூவ் ஆகும்போது electron affinity will increase. Let us consider example. Halogen have high electron affinity. என்ன காரணம்? They are attaining neon configuration. 7 electron வந்து 8 electron neon configuration அடையினா they are more stable. அதனால் ஹேலஜனுக்கு எல்லாமே எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃப்ளூரின் எடுத்துட்டோம்னா 332.2, குளோரின் எடுத்துட்டோம்னா 348.3, பிஆருக்கு வந்து 348.2, அயோடினுக்கு வந்து 295 kJ/mol. அதாவது இதில் பார்த்தாலே தெரியும், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ், த எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். அதுதான் குரூப். இது வந்து ஒரு குரூப்பு டாப்லேருந்து பாட்டத்துக்கு போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். The electron affinity decreases chlorine to iron is expected. Chlorine இருந்து அயனுக்கு போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ஃப்ளூரினிலிருந்து குளோரினுக்கு வரும்போது இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இங்கெல்லாம் டிக்ரீஸ் ஆச்சு. 348.3, 324.2, 295. Cl, Br, I எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். ஆனால் ஃப்ளூரினிலிருந்து குளோரினுக்கு போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். இதுக்கு என்ன காரணம்னா ஃப்ளூரின் வந்து ஸ்மால் ஆட்டம், அங்கே என்ன இருக்கும்? எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால the electron affinity is less in fluorine than chlorine. Therefore the electron affinity of fluorine is less than the electron affinity of chlorine. In the second group element the electron affinity values are negative. உதாரணத்துக்கு பெர்லியம் -240, magnesium -230, calcium -250 kilojoules. In this case, the electron affinity should shield the nuclear charges. The additional electron has to go to higher energy level of p orbital. அதனால தான் இங்கே என்ன இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. For this reason, zinc T10S2, cadmium T10S2 having negative electron affinity of -87 and -56 kilojoules respectively. இந்த காம்பவுண்டுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து மைனஸாக இருக்கிறதுக்கு காரணம் they having stable configuration. அதாவது வந்து இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து என்ன இருக்காது? குறைவாக இருக்கும். அட்ராக்டிவ் பவர் வந்து கம்மியாக இருக்கும். The electron affinity of, நல்ல முக்கியமான பாயிண்ட், the electron affinity of noble gases is 0, S2p6. No chance for addition of extra electron. Stable configuration இருக்கிறதுனால எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து 0வாக இருக்குது. And nitrogen has low electron affinity. இங்கே என்னது? half filled configuration, 1s2, 2s2, 2p3. half filled configuration has less tendency to accept additional electron. But these are the important point you have to consider regarding the electron affinity. But what are the factors which affecting the electron affinity? Factors affecting the electron affinity: 1 is atomic size, 2 effective nuclear charge, 3 screening effect, D addition of electron in S, P, D in alpha orbital. In general, the electron affinity decreases with the increasing in atomic size. Group la paathom.
and increases with the decreasing in the screening effect of the inner cell. We have already discussed. The last one is electronegativity. The tendency of the bonded atom to attract bound electron towards itself is called electronegativity. எந்த அளவுக்கு bonded electron attract பண்ணக்கூடிய capacity இருக்கோ அதுக்கு பேர் தான் electronegativity. The tendency of a bonded atom to attract the bound electron towards itself, it's called electronegativity. That is, the bonded atom attract electron more effectively than the larger atom. Therefore, the electronegativity of smaller atom will be high. இது ரொம்ப முக்கியம். Smaller atom இருந்ததுன்னா electronegative value வந்து high இருக்கும். An atom with nearly filled cell with tend to higher electronegativity than those completely filled cell. Nearly filled na halogen மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஆச்சுன்னா அது filled cell மாறிடும். Nearly filled cell இருந்ததுன்னா will have tended to have higher electronegativity. அந்த மாதிரி காம்பவுண்ட் அந்த மாதிரி ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகும். அதே மாதிரி electronegativity increases in moving from left to right in a period and decreases in moving from top to bottom in a group. பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நாளையும் கம்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் decreases if we move from left to right in a period. Ionization energy increases. Electron affinity increases. Electronegativity increases. Then you consider the atomic radius. If we move from top to bottom in a group, atomic radius increases. Ionization energy decreases. Electron affinity decreases. Electronegativity decreases. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும். ஒன்றில் நல்லா கவனிச்சிட்டோம்னா அட்டாமிக் ரேடியஸ் எங்கேயெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கேயெல்லாம் அந்த 3 ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது பீரியட். அட்டாமிக் சைஸ் வந்து எங்கேயெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் டிக்ரீஸ் ஆகும். இது குரூப்பில். நெக்ஸ்ட் இஸ் பாலி ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்டலி டிரைவ்டு பாண்ட் எனர்ஜி. த பாண்ட் எனர்ஜி ஆஃப் எ காம்பவுண்ட் AB is the arithmetic mean of bond energy of A and B, AA and BB. இந்த ரெண்டுக்குடைய சம் எடுத்து அதில் பாதி எடுத்தா அர்த்தமெட்டிக் மீன்னா இந்த பாண்ட் எனர்ஜியும் இந்த பாண்ட் எனர்ஜியும் கூட்டி ஆவரேஜ் எடுத்தா அதான் என்னது the bond energy. The bond energy will be equal to half of EAA plus EBB. இந்த ரெண்டையும் கூட்டி பாதி அது bond energy. The expectational determined from bond energy value. If delta be the difference between the experimental value and the bond energy value, it is given by the delta. இது எக்ஸ்பெரிமெண்டலாக கிடைக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி, இது தியரிட்டிக்கலாக கிடைக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், the difference between experimental bond energy and theoretical bond energy we call this delta. இதை வச்சு தான் இந்த டெல்டா வச்சு தான் நாங்கள் எலக்ட்ரோநெகட்டிவோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ XA and XB represent the electronegativities of atom A and B. Pauling proposed the relationship between electronegativity difference and delta, the bond energy difference. XA minus XB, that will be equal to 0.088 into root of delta. This is the formula. The electronegativity தெரிஞ்சதுன்னா the bond energy difference தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் electronegativity of a fluorine வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். This is a reference standard value for fluorine 4.0. இதை XPயில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டெல்டா தெரியும். அதுலேருந்து எதை கண்டுபிடிக்கலாம்? The electronegativity of the another element can be determined. This is the Pauling formula to determine the bond polarity. That is called the bond polarity delta. அப்போ XA minus XP will be equal to 0.088 into root delta. இது ஒரு ஃபார்முலா. Electronegativity difference can be also related to the heat of formation by expression. Minus heat of formation will be equal to 129.4 into XA minus XP. இது எந்த மாலிகுல்னா for molecule of the type AB. மாலிகுல் வந்து A type AB டைப்பாக இருந்ததுன்னா அதுக்கு heat of formationக்கு ஃபார்முலா 129.4 XA minus XP. இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக கேட்குறாங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
the heat of formation and the electronegativity different. அதே மாதிரி AP2 மாலிகுலா இருந்ததுன்னா, அதாவது ஜெனரலா APN இருந்ததுன்னா இங்க வந்து 2. Now let us consider delta H will be equal to 129.4 into N into XA minus XP the whole square for the molecule of the type ABN. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ். அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அப்போ இதை இங்கே கொண்டு வந்துருங்க, மைனஸ் டெல்டா ஹெச் பை 129.4 N. இங்கே ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பிஐ இதுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டெல்டா எஃப் டிவைடட் பை 129.4 N. அப்போ the electronegativity difference XA minus XP will be equal to root of minus delta F 129.4 N for this molecule of ABN N containing only single bond. Single bond மட்டும் இருந்ததுன்னா இது electronegativity difference கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. For compound containing oxygen and nitrogen, the correct equation is XA minus XP. எந்த காம்பவுண்டில் ஆக்சிஜனும் நைட்ரஜன் இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா XA minus XP will be equal to root of minus delta F plus 226 into number of nitrogen plus 110 number of oxygen divided by 129.4 N. The molecules containing double bond and triple bond. இப்போ NN is number of nitrogen, NO the number of oxygen, N ங்கிறது the number of covalent bond present in the compound. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய காம்பவுண்டுக்கு வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் தி எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு 2.2, லித்தியம் 0.98, சோடியம் 0.93, பாஸ்பரஸ் 2.2, ஃப்ளூரின் 4, மெக்னீசியம் 1.31, gallium 1.8, carbon 2.55, oxygen 3.44, Cl 3.2, nitrogen 3.0, sulfur 2.6, Br 3.2. இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க, இது முக்கியம் இல்லை. இந்த மூணு ஃபார்முலா மட்டும் முக்கியம். ஃபார்முலா 1, இது ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, முன்னால் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இந்த மூணு ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Mulliken scale of electronegativity. Mulliken proposed the electronegativity of the element should be the average of ionization energy, electron affinity. Ionization எனர்ஜிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. Electronegativity of an atom will be equal to ionization energy plus electron affinity divided by 2. அதாவது ionization energy is measured the tendency to hold its own outermost electron, and electron affinity measures its tendency to attract electron. இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா மட்டும் ஆவச்சுங்க. Electronegativity of an element will be equal to the average of ionization energy plus electron affinity, or IE plus EA by 2. இதுதான் IEங்கிறது ionization energy, EAங்கிறது electron affinity. இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் you will get. If both electron affinity and IE are in electron volt இருந்ததுன்னா the Mulliken scale of electronegativity will be equal to x of p will be equal to 0.336 into x of m minus 0.615. இப்போ இதிலிருந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டுபிடிச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உனக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் எலக்ட்ரான் வோல்ட் அது ஃபார்முலா 0.336 into xm, இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் ஜூல்ஸ் மைனஸ் 0.615. This is the one way of calculating the electronegativity in electron volts. Aldrich-Corehouse electronegativity. இதுக்கு ஃபார்முலா இதுதான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அக்கார்டிங் டு Aldrich-Corehouse 3590 ZR divided by R square plus 0.774. இந்த ஃபார்முலா மட்டும் ஆவச்சுங்க. The Z ஸ்டாருங்கிறது effective nuclear charge. The effective nuclear charge எப்படி கால்குலேட் பண்ணணும் according to Slater rule. 1s எல்லாம் இருந்ததுன்னா the effective nuclear charge will be equal to
the nuclear charge minus 0.30. For all other cells, 1s தவிர மற்ற எந்த செல்லாக இருந்தாலும் effective nuclear charge will be equal to nuclear charge minus 3.35. This is the formula, and this is the simple formula to calculate, that is electronegativity according to Aldrich rule. The equation is next. Factors affecting electronegativity. Valency of the state. The electronegativity increases with positive oxidation state of an atom. Positive ion இருந்ததுன்னா electronegativity increases with the increasing in positive charge. அதே மாதிரி anion இருந்ததுன்னா electronegativity decreases with the increasing in the negative charge of the element. இது ஒன்று. Then hybridization. Hybridization பொறுத்தவரையில் the s orbital has the maximum penetrating power. Therefore, the electronegativity increases with the increasing S character of the bond. S character of the bond increase ஆக electronegativity also increases. இப்போ உதாரணத்துக்கு carbon 2.48, 2.75 and 3.29. இப்போ இதில் sp3 hybrid orbital இருந்தால் கார்பனுடைய electronegativity 2.48. sp2 இருந்ததுன்னா 2.75. sp இருந்ததுன்னா 3.28. அப்போ sp-ல தான் sp hybridization orbital தான் s character அதிகமாக இருக்கும். அந்த s character அதிகமாக இருந்ததுன்னா electronegativity வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கார்பனுடைய electronegativity இது sp3 hybridization, இது sp2 hybridization, இது sp hybridization. அப்போ எங்கே அதிகமாக இருக்குது? sp hybridizationல அதிகமாக இருக்குது தானே? அப்போ அங்கே என்ன அர்த்தம்? s character அதிகமாக இருக்குது. எங்கே s character அதிகமாக இருக்கோ அப்போ hybridization of the electronegativity will also increases. இப்போ நைட்ரஜன் எடுத்துட்டோம்னா நைட்ரஜன் corresponding value are 2.68, 3.94 and 4.61. அதாவது sp3ல இருந்ததுன்னா இது, sp2ல இருந்ததுன்னா 3.94, sp-ல இருந்ததுன்னா 4.67. அப்போ simply speaking, s character in the hybrid orbital increases, the electronegativity also increases. Then partial ionic charge. The electronegativity increases with the positive charge of the atom. Positive charge increase ஆக electronegativity increase ஆகும். இப்போ உதாரணத்துக்கு Fக்கு வந்து 4.4, F minus F plusக்கு வந்து I plusக்கு வந்து 4.5. Then application of electronegativity. Let us consider if a bond, a single bond is a covalent இருந்ததுன்னா electronegativity of an element A will be equal to the electronegativity of the element B. அப்போ இது வந்து 100% covalent. If XA is not equal to XP, ரெண்டு electronegativity equal இல்லைன்னா there must be some ionic character. Ionic character இருக்கும். Electronegativity difference இருந்ததுன்னா ionic character இருக்கும். The ionic character created in AB bond is due to the difference in electronegativity value of XA and XB. Greater the value of XA and XB and greater the amount of ionic character. Electronegativity difference அதிகமாக ionic character of the bond வந்து என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூணையும் நல்லா ஞாபகம், இந்த மூணையும் பேஸ் பண்ணி நமக்கு அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு the electronegativity difference XA minus XP that will be equal to 1.7. electronegativity difference வந்து 1.7 இருந்ததுன்னா the bond AB has 50% ionic character and 50% covalent character. electronegativity difference 1.7 இருந்ததுன்னா அந்த bond எப்படி இருக்கும்? 50% ionic character இருக்கும், 50% covalent character இருக்கும். If it is less than 1.7, XA minus XP, அதாவது electronegativity difference is less than 1.7 இருந்ததுன்னா the bond is more covalent, அது more covalent இருக்கும். அதே மாதிரி XA and XP is greater than 1.7 இருந்ததுன்னா the bond has more ionic, 50%, more than 50% ionic character. ஈக்குவலா இருந்ததுன்னா 1.7க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா 50% covalent, 50% ionic. less than 1.7 இருந்ததுன்னா more covalent, greater than 1.7 இருந்ததுன்னா more than 50% ionic character. இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். electronegativity difference and bond strength. Greater the value of XA and XB, the more stable will be this bond AB. அதாவது electronegativity difference அதிகமாகும் போது நம்ம பார்த்துருக்கோம்
ionic character increase ஆகும். அப்போ ionic character increase ஆனா bond strength will be increased. The stability of HH bond in HF, HCl, HBr, HI molecule to the following decreasing order. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது? HFக்கு அதிகமாகும். எங்கே எலக்ட்ரானிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே அயானிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும், பாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா the electronegativity difference of the bond type ABN is related to heat of formation. இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். XA minus XP the root of delta HF by 129.4N. இது நல்லா ஆச்சுங்க. எலக்ட்ரோனெகட்டிவ் டிஃபரன்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டோம்னா எதை கண்டுபிடிக்கலாம்? ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட்டா, பேசிக் கேரக்டரா, அம்ஃபோட்டிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த XA XPA டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ X of O and X of element. இப்போ உதாரணத்துக்கு Na2O, MgO, Al2O3, SiO2, P4. இந்த இது பூரா ஆக்சைடு. இது அசிட்டிக்கா, பேசிக்கா, அம்ஃபோட்டிக்கா. இப்போ உதாரணத்துக்கு the difference, the electronegativity difference, இது electronegativity of oxygen, இது வந்து electronegativity of element. இங்கே வந்து சோடியம். இது 2.5 இருந்ததுன்னா ஸ்ட்ராங் பேஸ், 2.3 இருந்ததுன்னா பேஸ், 2.1 இருந்ததுன்னா அம்ஃபோட்டிக், 1.78 இருந்ததுன்னா வீக் ஆசிட், அண்ட் இட் இஸ் வெரி லோ, இட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ எப்போ டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போ ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது. அப்போ Na2O வந்து ஸ்ட்ராங் பேஸ். மெக்னீசியம் Mg2O, that is MgO மெக்னீசியம் ஆக்சைடு, இது வந்து பேஸ். Al2O3 வந்து அம்ஃபோட்டிக், SiO2 வந்து வீக் ஆசிட், P4O2 வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ எலக்ட்ரோனெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து லோவாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்குது, எலக்ட்ரோனெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது. இதை வச்சு ஒரு ஆக்சைடு வந்து அசிட்டிக்கா, பேசிக்கா, அம்ஃபோட்டிக்கான்னு பார்க்கலாம். அம்ஃபோட்டிக் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம் கேட்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் ஃப்ரம் டபுள் பாண்ட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் ஒரு கோவலன்ட் பாண்டில் பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஃபார்முலா தான். பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் will be equal to mu observed divided by mu calculated into 100. mu observedங்கிறது observed dipole moment, mu calculatedங்கிறது calculated dipole moment. இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா ஒன்றால் வகுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்? பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் டிஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்க கொஸ்டின். பாண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. HCl will be equal to 1.275 Armstrong unit. The observed dipole moment is mu is 1.03 D. Calculate the percentage of ionic character. இப்போ இங்கே நல்ல கவனிங்க. முதல்ல வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தியரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? mu theoretical will be equal to Z into D. இதுதான் இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ், பாண்ட் டிஸ்டன்ஸ். Zங்கிறது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரானிக் சார்ஜ். இப்போ 4.84 into 10 to the power minus 10 ES unit into distance 1.275 into 10 to the power minus 8 centimeter. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 6.17 into 10 to the power minus 18. இந்த மைனஸ் இது தூரம் எடுத்துட்டோம்னா 6.17 D by unit. இதுதான் டைபோல் மூமெண்ட் கால்குலேட்டட் தியரிட்டிக்கல் வேல்யூ 6.17 D. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அப்சர்வ் வேல்யூ இஸ் given. இது வந்து mu. This is 1.03 D. இது கொடுத்துட்டேன். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் என்ன? mu observed 1.03 D, mu calculated 6.17 into 100. It is roughly equal to 17%. This is one way of calculating the percentage of ionic character. The percentage of ionic character will be equal to mu observed divided by mu calculated into 100. That will be equal to 17%. இந்த ப்ராப்ளத்தை நல்லா கொஞ்சங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். We are going to discuss about chemical bond. The first bond is covalent bond. The concept of covalent bond is based on the sharing of electron between the atom. ரெண்டு ஆட்டத்துக்குள்ள எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் உருவாச்சுன்னா அந்த பாண்டுக்கு பேர் கோவலண்ட் பாண்ட். Now this theory mainly explain three concepts. One is how the electrons are arranged in a space about the molecule.
எப்படி மாலிகுலை சுற்றி எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் ஏ மாலிகுல், மாலிகுலுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். 3 த பாண்ட் எனர்ஜி இன் ஏ கோவலண்ட் மாலிகுல். 4 த ஜாமெட்ரி ஆஃப் தி கோவலண்ட் மாலிகுல். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் த தியரி ஆஃப் கோவலண்ட் பாண்ட். அப்போ கோவலண்ட் பாண்ட் வந்து 4 ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுது. 1. How the electrons are arranged in a space about the molecule. The force of attraction in a molecule. The bond energy in a covalent bond. And the geometry of the covalent molecule. Next is valence bond theory. According to valence bond theory, the assumption mattu yavachukku. A covalent bond is formed when the orbital of the one atomic orbital overlap with the orbital of the another atomic orbital of each of them containing one unpaired electron. இப்போ இதில் unpaired electron ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் unpaired electron இருக்கணும். அந்த 2 unpaired electronையும் ஓவர்லாப் பண்ணி தான் எது ஃபார்ம் ஆகுது, கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. The 2 atomic orbital combine to form a single bond orbital which contain both electron. 2 atomic orbital combine ஆகி ஒரு single orbital ஃபார்ம் ஆகுது. அதில் 2 எலக்ட்ரானும் இருக்கும். 3 the electron in the bond orbital must have a opposite spin. Bond orbital உள்ள 2 எலக்ட்ரானுக்கும் opposite spin இருக்கணும். The electron in the entire bond orbital may be considered belonging to both atomic orbital. அந்த 2 bond orbital உள்ள எலக்ட்ரான் வந்து ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கும் பொதுவானது. The bonding force of a covalent bond results from the electrostatic forces. Bonding force is covalent force is nothing but the electrostatic forces. These are the main assumption. The spin magnetic moment are neutralized in bond formation. ஒரு bond formation நடக்கும்போது spin magnetic moment வந்து 0 ஆயிரும், neutral ஆயிரும். For stable formation, the electron should have a opposite spin. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு bond orbitalல 2 எலக்ட்ரானுக்கும் opposite spin இருக்கும். The strength of the covalent bond is related to the extent to which the combination of atomic orbital can overlap in a space. ஒரு கோவலண்ட் பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எதை பொறுத்ததுன்னா அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் எந்த அளவுக்கு ஓவர்லாப் இருக்கோ அதை பொறுத்தது. இது பேசிக் அசம்ஷன். இது தெரிஞ்சு வச்சுட்டா போதும், இதுலேருந்து ஒன்றும் கேட்க மாட்டான். இதுதான் அடிக்கடி கேட்டுக்கணும். த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாண்ட் ஆர்பிட்டால். இதுக்கு இந்த பிரின்சிபலுக்கு பேர் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். ரெண்டு பிரின்சிபல் இருக்கு. ஒன்லி 2 வேவ் ஃபங்க்ஷன் அட்டாமிக் ஆர்பிட்ஸ் தான் இன்வால்வ். இப்போ உதாரணத்துக்கு psi A and psi B are the wave function of the independent system of A and B. The total wave function of non-bonding system will be given as psi will be equal to psi A and plus psi B. இது ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆனால் நான்-பாண்டிங் சிஸ்டத்தினுடைய வேவ் ஃபங்க்ஷன் என்னென்னா psi A plus psi B. இது நான்-பாண்டிங் சிஸ்டம். நல்லா யோசிச்சுக்கணும். Now, if the several wave functions are involved, pi 1, pi 2, pi are involved, the total wave function may be written as the linear combination of atomic orbital. This is number mukkiyam. That principle is known as linear combination of atomic orbital. Psi will be equal to C1 pi 1 plus C2 pi 2 up to Ci pi I, and C1, C2, C3 are various coefficients, and this is known as linear combination. எல்லா அட்டாமிக் ஆர்பிட்டலையும் சம் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் the total wave function. Psi will be equal to C1 pi 1 plus C2 pi 2 plus Ci pi I. இது இன்னொன்று எழுதுனா psi will be equal to summation of Ci into pi I. இதுதான் இந்த பிரின்சிபலுக்கு பேர் தான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக். The formation of hydrogen molecule. இது தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதில் ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்றும் கேட்க போவதில்லை. அது VP தியரினா என்ன? இப்போ let us consider 2 hydrogen atom A and B. அதனுடைய சிஸ்டத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா HCl வந்து எலக்ட்ரான் 1 இருக்குது, HBயில் வந்து எலக்ட்ரான் 2 இருக்குது. இப்போ இதுக்கு the wave function of the 2 electron அதுக்கு எப்படி எழுதுனா ஏற்கனவே முதல் பிரின்சிபல் சொன்னோம். psi will be equal to psi A of 1 plus psi B of 2. இந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா இந்த சிஸ்டத்துக்கு வேவ் ஃபங்க்ஷன் என்னென்னா psi A of 1 psi into psi B of 2. இதுக்கு இன்னொரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது எப்படி இருக்கலாம்? HCl எலக்ட்ரான் 1 இருக்குது, HBயில் எலக்ட்ரான் 2 இருக்குது. இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்.
இதை மாற்றி எழுதலாம். HAல எலக்ட்ரான் 2ம் HPல எலக்ட்ரான் 1ம். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த ரெண்டு இருந்ததுன்னா அந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? Psi1 equal to psi A1 into psi B2. அதே மாதிரி psi2 will be equal to psi A2. ஏன்னா இந்த ரெண்டாவது எலக்ட்ரான் இங்கே இருக்குது. psi A2 plus psi B1. இதுதான் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன். இந்த அமைப்புக்கு இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன். இந்த அமைப்பாக இருந்ததுன்னா இது வேவ் ஃபங்க்ஷன். இப்போ யூசிங் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் we are write the wave function. Psi S symmetric wave function. ரெண்டையும் கூட்டணும். psi A1 into psi B2 plus psi A2 plus psi B1. முதல்ல கொடுத்த ரெண்டு வேவ் ஃபங்க்ஷனையும் கூட்டிட்டா அது சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ரெண்டு கடையில் கழிச்சிட்டா அது அசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். psi A1 will be equal to psi A will be equal to psi A1 into psi B2. இது ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் உள்ளது. மைனஸ் psi A2 into psi A1. அப்போ ஒன்று வந்து சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், ப்ளஸ் இருந்ததுன்னா சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், மைனஸ் இருந்ததுன்னா அசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். psi S represent the symmetric wave function and psi A represent the anti-symmetric wave function. Now let us consider very important theory, the molecular orbital theory. It is also called MO theory. The molecular orbital is an atomic orbital which contain maximum number of 2 electrons and the 2 electrons have opposite spin. Molecular orbital ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அந்த 2 எலக்ட்ரான் உடைய ஸ்பின் வந்து ஆப்போசிட் ஸ்பின் தான் இருக்கணும். இதுதான் molecular orbital. Atomic orbitalக்கும் molecular orbitalக்கும் difference என்ன? What are the difference between atomic and molecular orbital? An electron in an atomic orbital is influenced by only one positive nuclear charge. அதாவது ஆட்டத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரான் அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூக்ளியஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் an electron in a molecular orbital is influenced by 2 or more nuclei which depending upon the number of atom contained in a molecule. molecular orbital ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா more than 2 atom இருக்கும். அப்போ அதில் உள்ள எலக்ட்ரானை molecular orbital உள்ள எலக்ட்ரானை ஒன்றுக்கு மேற்பட்ட 2 or more நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆட்டமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மாலிகுலர் ஆர்பிட்டல் இருந்தால் மோர் தென் 2 or more than 2 நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நவ் த தியரி ஆஃப் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம் என்னென்னா 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் லீனியர் டு ஃபார்ம் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால். 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்கள் ஃபார்ம் ஆச்சுன்னா கம்பைன் பண்ணிச்சுன்னா 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் உருவாகும். அதில் 1 ஆர்பிட்டால் இன் தி லோயர் எனர்ஜி லெவல் அண்ட் அனதர் ஆர்பிட்டால் இன் தி ஹையர் எனர்ஜி லெவல். 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்கள் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கும், இன்னொன்று வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். த லோயர் எனர்ஜி மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் நோன் அஸ் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். எந்த ஆர்பிட்டால் வந்து லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கோ அது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். எது ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கோ அதுக்கு பேர் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் decreases and the stability of the bond, and the presence of electron in the bonding orbital increases the bond stability. Antibonding orbital ல எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது stability of the bond decrease பண்ணும். அதே மாதிரி பாண்டிங் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ சிம்பிளி ஸ்பீக்கிங் 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் பண்ணால் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கும், அதுக்கு பேர் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இன்னொன்று வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும், அதுக்கு பேர் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது முக்கியம். இதில் பாருங்கள், த நம்பர் ஆஃப் ரிசல்ட்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆர் இன்வால்வ். எவ்வளோ மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுதோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல். த வேரியஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் formed by the linear combination of atomic orbitals are shown below. இப்போ உதாரணத்துக்கு 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் 1s அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்ததுன்னா 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் சிக்மா 1s அண்ட் சிக்மா ஸ்டார் 1s. சிக்மா 1sங்கிறது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், சிக்மா ஸ்டார் போட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதே மாதிரி 2s அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆனால் 2 ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். சிக்மா 2s பாண்டிங் ஆர்பிட்டால்,
sigma star 2s antibonding orbital. 2px atomic orbital form ஆனா sigma x2p sigma star x2p ஒன்று வந்து பாண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார் போட்டால் ஆன்டிபாண்டிங். அதே மாதிரி 2py atomic orbitals combine ஆனா 5y2p and 5y star 2p. 2pz atomic orbital combine ஆனா 5z2p and 5z star 2p. இதுதான் atomic orbital combine ஆனா ரெண்டு atomic orbital combine ஆனா ரெண்டு molecular orbital form ஆகும். இது 1s orbital இருந்து, இது 2s orbital இருந்து, இது 2px orbital இருந்து, இது 2py orbital இருந்து, இது வந்து 2pz orbital இருந்து. இது நல்லா தெரிஞ்சதுன்னா molecular orbital ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் கீழே உள்ள எனர்ஜி அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா தெரியும். பாரு, the order of energy level முதல்ல lowest energy level sigma 1s, அதையோட ஹையர் எனர்ஜி லெவல் சிக்மா ஸ்டார் 1s, நெக்ஸ்ட் சிக்மா 2s அதனுடைய ஆன்டிபாண்டிங் சிக்மா ஸ்டார் 2s, நெக்ஸ்ட் 5y2p 5z2p இந்த ரெண்டும் சேம் எனர்ஜி லெவல் தான். இதை விட எது அதிகம்? சிக்மா 2p அதிகம். இதுக்கு அடுத்து என்ன? 5y ஸ்டார் 2p அண்ட் 5z ஸ்டார் 2p, நெக்ஸ்ட் வந்து சிக்மா ஸ்டார் 2p. இந்த எனர்ஜி வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். எப்போதுமே பாண்டிங் ஆர்பிட்டால் லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கும், ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை விட இதுக்கு அதிகம், இதை விட இதுக்கு எனர்ஜி அதிகம். இது வந்து இது எல்லாமே பாண்டிங் ஆர்பிட்டால், இதனோட எனர்ஜி வந்து ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் அதிகம். அப்போ the orbitals, the energy levels are arranged in increasing energy. அப்போ highest energy level sigma star 2p, lowest energy level sigma 1s. இதுதான் அரேஞ்ச். the number of covalent bond or bond order present in the molecule, இதுக்கு சிங்கிள் ஃபார்முலா இருக்குது. number of electron in the bonding orbital minus the number of electron in the antibonding orbital by 2. இதுதான் பாண்ட் ஆர்டருக்கு டெஃபினிஷன். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, அதிலிருந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அதை கழித்து அதை ரெண்டால் வகுத்துட்டா that is we call this bond order. நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். the difference between bonding and antibonding molecular orbital ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது வந்து பாண்டிங் ஆர்பிட்டால், இது வந்து ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால். formed by the addition of overlapping of atomic orbital. addition of overlapping of atomic orbital இருந்து எனக்கு bonding molecular orbital form ஆகும். formed by subtraction of overlapping of atomic orbital. இந்த atomic orbital உள்ள subtractionால form ஆகுது இது antibonding molecular orbital. it has a lower energy level than atomic orbital. atomic orbital தவிர atomic orbital ஓட கம்பேர் பண்ணும்போது பாண்டிங் ஆர்பிட்டல் வந்து லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கும். இது அட்டாமிக் ஆர்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் பிட்வீன் தி நியூக்ளியை இஸ் வெரி ஹை. எலக்ட்ரான் டென்சிட்டி பிட்வீன் தி நியூக்ளியை வந்து ஹையாக இருக்கும். இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி இன் பிட்வீன் தி நியூக்ளியை இஸ் வெரி லோ. தீஸ் ஆர் தி த்ரீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாண்டிங் அண்டு ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால். இது ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா இதுவும் கேட்கறதுக்கு இந்த கண்டிஷன் ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல். அட்டாமிக் ஆர்பிட்டலோட கம்பைன்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன? ஒன்று, த எனர்ஜி ஆஃப் தி அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஷுட் நாட் டிஃபர் மச் மோர் தென் ஒன் அனதர். ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலுக்கு இடையில எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, மோர் ஆர் லெஸ் சேம் எனர்ஜி இருக்கணும். தி அட்டாமிக் ஆர்பிட்டால் மே கம்பைன் ஒன்லி இஃப் கேன் ஓவர்லேப் டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். எந்த அளவுக்கு ஓவர்லாப்பிங் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அட்டாமிக் ஆர்பிட்டால் என்ன செய்யும்? கம்பைன்ட் ஆகும். 3, அட்டாமிக் ஆர்பிட்டால் மஸ்ட் ஹாவ் சேம் சிமெட்ரி அபவுட் தி மாலிகுலர் ஆக்சிஸ். ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேம் சிமெட்ரி இருக்கணும், ஒரே மாலிகுலர் ஆக்சிஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து கம்பைன் ஆகும். அப்போ 3 கண்டிஷன். த கண்டிஷன் ஃபார் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். The energy of the atomic orbital involved should not differ much more from one another. The atomic orbital may combine only if they can overlap to considerable extent. The atomic orbital must have the same symmetry about the molecular axis. அடுத்து, rules for adding electron to molecular orbital. இது நல்ல தெரியணும். இது தெரிஞ்சால் தான் molecular orbital configuration எழுத முடியும். 1. The lowest energy molecular orbital is filled first. எந்த ஆர்பிட்டால் lowest energy level இருக்கோ அதில் ஒரு ஃபில்லப் பண்ணணும். 2. A molecular orbital can accommodate maximum 2 electron.
ஒவ்வொரு மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் தான் ஆக்குபை பண்ணும். 3. If the 2 molecular orbitals are having same energy, the orbital will first filled singly. 2 எனர்ஜி லெவலில் ஒரே ஆர்பிட்டால் இருந்தால் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒன்று தான் ஃபில்லப் ஆகும். அப்போ 3 கண்டிஷன் நல்லா வச்சுங்க. லோயஸ்ட் எனர்ஜி முதல்ல ஃபில்லப் ஆகணும். எல்லா மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் இருக்கணும். 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு சேம் எனர்ஜி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில்லப் பண்ணணும். இதுதான் the rules for adding the electron to molecular orbital.